அதனால் பார்த்து எல்லோரும் கவனமாக போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் தான் பார்க்க போகிறோம். அது வேறு யாருக்கும் இல்லை, நமக்கு வேண்டப்பட்ட வேறு நம்ம மச்சானுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, அவர் கார் ஒன்று ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு மேலே அடித்து பறந்து போய் விழுந்து 2 கால்லையும் ஃப்ராக்சரு. பறந்து போயிட்டாரா? பறந்து போய் விழுந்து 2 கால்லையும் ஃப்ராக்சரு. வண்டி 2ஆக கழண்டுருச்சு. அவ்வளோ சீன்லாம் இல்லை, வண்டி 2ஆக கழண்டுருச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. இவருக்கு 2 காலும் பறந்துருக்க வேண்டியது ஃப்ராக்சரோடு முடிஞ்சிச்சு. அவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். அதை வந்து இவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து திட்டணும். இந்த வீடியோ மெயினாக எதுக்காக எடுக்கிறோம்னா, ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா போங்க. நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் 2 வீலரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, பார்த்து கவனமாக பத்திரமா போங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்து எல்லோரும் கவனமாக போங்க. வாங்க, அவருக்கு என்ன ஆச்சு, என்னென்ன ஃப்ராக்சர் ஆகிருக்கு, என்னென்ன ஆகிருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபு, எங்கேங்க எப்படி இருந்து படுத்து கிடக்குறீங்க? என்னங்க ஆச்சு? எப்படி விழுந்தாங்க? தப்கடின்னு விழுந்துட்டாங்களா? ம், பைத்தியக்காரங்க. அடுத்த வாரம் நீங்கள் ஊட்டணும், இந்த வாரம் அவ ஊட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ குடிச்சிங்க? பாருங்க, மேலேயே ஜூஸ் பாட்டிலு, இங்கே வாட்டர் பாட்டிலு. ஜியானா, நீயே அட்மிட் ஆகிற வருதாண்டா இருக்க. ஐயோ, எங்க டாடா பாரு கண்ணு, அங்கே பாரு டாடா பாரு, டாடா பாரு. இவ அதுக்கு மேலே அட்டிங்க போடுவா சிரிக்கிற மாதிரி. இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் அவங்கள பார்க்க வந்தோம். நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சோன்னா, சும்மா காலில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஃப்ராக்சர்லாம் எதுவும் மெயினாக ஆகலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜவ்வு தான் கிழிஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் நாள் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் இது வந்து ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணணும், சர்ஜரி பண்ணால் தான் அவங்க வந்து எழுந்து நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்தப்போ கொஞ்சம் ஃபன்னாக எப்படிங்க விழுந்தீங்க அந்த மாதிரி நாங்கள் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி, சீக்கிரம் சரியாக போயிருங்கிற ஒரு நம்பிக்கையில். பட் இது ஒரு மைனர் சர்ஜரி அளவுக்கு வரும்னு நாங்கள் வந்து நினைக்கல. அப்புறம் அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்தோம் வந்து ஃபுல்லாக சர்ஜரிக்கு தான் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங்லேருந்து அவர் எதுவும் சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு கேப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மைனர் சர்ஜரி தான். டிஷ்யூ மட்டும் டேர் ஆகிருக்கு, லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு. உள்ளே வந்து போனில் வந்து கொஞ்சம் கிராக் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஜாயின்ஸில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் சர்ஜரிக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கூப்பிட்டு போவாங்க. ஒரு 2 hours 2.5 hours சர்ஜரி தான் சொன்னாங்க. இப்போ தான் கிளம்பிட்டாங்க. போயிட்டு எப்போ வராங்க என்னங்கிறத பார்க்கலாம். கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த அலுமினியம் கிளிட்டர் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ரூம் தான் வந்து ஆப்ரேஷன் தேட்டரு. நர்ஸ் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கே போதும், இதில் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நடந்தே வாங்க, ஒரு காலில் வந்து நடந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு காலில் தான் நமக்கு வந்து லிகமெண்ட் இருக்குது, ஒரு காலில் வந்து சும்மா அடிதப்பட்டிருக்கு, அது வந்து க்யூரபிள் தான். ஸோ இப்போ நீங்கள் இப்படியே நடந்து வாங்கன்னு சொல்லி நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ நேரம் பயம் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது.
2 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் வந்துடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கக்கிட்ட 2 ஹவர்ஸ் சர்ஜரி 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2:00 ஆக்சுவலி நாங்கள் கிளம்புறப்போ ரூமை விட்டு கிளம்புறப்போ 2:00 அப்போ கூட்டிகிட்டு போனாங்க. டைம் இப்போது 6:30 ஆச்சு. இப்போ தான் வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால் உள்ளே போக முடியல. நர்சஸே நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே தான் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க. 6:30 ஆகிப்போச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்துட்டாங்க. நல்லா தான் இருக்காங்க. அந்த மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சிஜன் லெவல், பிபி லெவல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக மானிட்டர் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே. அதனால் நம்ம இப்போ உள்ளே போக முடியாது. நர்சஸ்லாம் வெளியே வந்தோடனே உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, தூக்கமா தூங்குனியா? நான் இருக்கிறேன். அக்கப்படுத்திட்டா போய் சூப்பர் அக்கா இருக்கேன். படுத்துக்கிறேன். சரி, இப்படி இல்லை, நான் தூங்கி சூப்பராக படு. பாட்டு உட்காந்துருக்கேன். கேமராவை இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. பாப்பாவை தூக்கி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இவங்களை படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நந்தா வந்து நைட்டு தான் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ வந்துடுவார் கொஞ்சம் நேரத்தில். எந்திரிங்க போகலாம். பஸ்ஸு எந்திரிங்க, வீட்டுக்கு போகலாம். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டா? சரி, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஏங்க வலிக்குதா? வலியெல்லாம் தெரியாதுடா. ஊசி போட்டாங்களா, மயக்கூசி? இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு இவரோட ஹெல்த் அப்டேட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.